இதுக்கு எனக்கு கரெக்டாக பதில் சொல்லுங்க சார். சரியா சொல்லுங்களா? ஓகேவா? இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் வெந்தயம், ஆவாரம்பூ, கருஞ்சீரகம், கருவேப்பிலை, கொய்யா இலை, ஆவாரம்பூ, நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், நடைப்பயிற்சி, கரெக்ட் தானே? நடைப்பயிற்சி, அப்புறம் க்ரீன் டீ, கரெக்ட் தானே? இதெல்லாம் தான் இன்றைக்கி நிறைய பேர் நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி தானே? இதெல்லாமே நல்லது தான். இதெல்லாமே நல்லது தான். நான் என்ன கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னா, இது எல்லாமே கடைபிடிச்ச பிறகு கூட, இதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ண பிறகு கூட, சுகருக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட்டு இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 3 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்களே. ஒரு மாத்திரை சாப்பிட்டு சுகர் பேஷண்ட்டு இப்போ 3 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்களே. சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருக்காங்களே. இதுக்கு நீங்கள் எனக்கு பதில் கமெண்ட்ஸில் எழுதுங்க. நல்லா கேட்டுடுங்க. ஓகேவா? சுகர் ஒரு ஆளுக்கு எதனால வருதுன்னு கேட்டால் இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியாது. அதான் பிரச்சனை. சுகர் ஒரு ஆளுக்கு எதனால வருது அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு பேப்பர் எழுதி வச்சுடுங்க. ஓகேவா? இது ஒரு பேப்பர் எழுதி வச்சுடுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் மருத்துவத்தில் உள்ள எந்த புத்தகத்தை வேணாலும் எடுத்து படித்து பாருங்கள். எந்த புத்தகத்தை படித்தாலும் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணுறதுக்கு அவங்க சொல்லக்கூடிய பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ்ட் டயட். புரிஞ்சுதா? புரியலையா? 2வது உடல் உழைப்பு, 3வது நல்ல தூக்கம், 4வது தான் என்னது? மாத்திரை, 5வது தான் இன்சுலின். நம்ம இந்த 3க்கும் முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. புரிஞ்சுதா இல்லையா? அவ்வளோ பவர்ஃபுல் இந்த பேலன்ஸ்டு டயட். அதான் சொல்கிறேன், பேலன்ஸ்டு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இதை நிரந்தரமாக நடத்தலாம். இன்னும் 50 வருஷம் மாத்திரை இல்லாமல் இருக்கலாம், இன்சுலின் இல்லாமல் இருக்கலாம். என்ன பண்ணணும்? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா திரும்ப சொல்கிறேன், பெஸ்ட் வே என்னது? பேலன்ஸ் டயட், உடல் உழைப்பு, நல்ல தூக்கம். இது 3 மைண்ட்லேயே வச்சுக்கிடுங்க. புரிஞ்சுதா இல்லையா? இதை 3லையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னது? பேலன்ஸ் டயட். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உண்மையிலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸில் YES டைப் பண்ண மறந்துடாதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணி இந்த மாதிரி மாத்திரை இன்சுலின் போட்டுட்டு இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஷேர் பண்ணுவீங்களா? ஸ்டே டியூன்.